ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்கூல் லீவு, 2 நாள் ஸ்கூல் போனாங்க. அதனால் இன்றைக்கி நல்லா டயர்டாக தூங்குறாங்க. 8 மணி வரை நானும் தூங்கிட்டு எந்திரிச்சு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தாலே அன்றைக்கி நாள் நல்லா சூப்பராக ரிலாக்ஸாக போகும். அது கூட ஒரு பிஸ்கட். இந்த பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மொறு இருக்கும் சும்மா சாப்பிடவே. என்ன பாலில் முக்கணுன்னா டப்புன்னு விழுந்துரும். ஆனால் டக்குன்னு வாயில் போட்டுருணும். மேகி கேட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு மேகி செஞ்சு. அதனால் மேகி செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. எங்களுக்கு வேர்க்கடலை சட்னி, அதனால் கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து சட்னி அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பசங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்நாக்ஸ் மாதிரி மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடையில் வறுத்து வாங்குறதோட நீங்களே வாங்கி வறுத்தா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு இந்த முந்திரி, பாதாம், இந்த நட்ஸ்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன். அது பதில் வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த நிறைய வேர்க்கடலை வறுத்தும் கொடுப்பேன், ஊற வச்சு சுண்டல் மாதிரியும் பண்ணி கொடுப்பேன். ரொம்பவே வேர்க்கடலை உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. வேர்க்கடலை சட்னி ரொம்ப நாள் ஆச்சு அரைச்சி. அதனால் வேர்க்கடலை சட்னி, தோசை எங்களுக்கு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு நேற்று வாங்கின அந்த மிளகா தண்ணியெல்லாம் அப்படியே இருந்தது. வெயில் நிறைய இருக்குது. அதனால் காலையிலே கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு போட்டதே நல்லா செம்ம வெயில், நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. அதே போல் மிளகாத்தூள் அரைக்கும் போது குண்டு மிளகா நிறைய குவான்டிட்டி அதிகமாக வரும் அளவு, நீட்டு மிளகா குவான்டிட்டி கம்மியாக வரும் அப்படின்னாங்க. ஆனால் ரேட்டுமே கொஞ்சம் குண்டு மிளகா தான் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு குண்டு மிளகா அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கடையில் சொன்னாங்க. அப்புறம் இந்த வத்தல் ஐட்டம்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுப்போம், வீல் சிப்ஸ் அதெல்லாம். அதுக்கு நம்மளே வீட்டிலே பொரிச்சு கொடுங்கலான்ட்டு எல்லாமே 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதே போல் இந்த மாதிரி அப்பளம் வாங்கும்போது கலர் சேர்க்காத அப்பளம், இந்த மாதிரி ப்ளைன் அப்பளமாக வாங்கி வறுத்து கொடுங்க பசங்களுக்கு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வாரம் கடைசி ஆகிடுச்சின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய சாத்துக்குடி பழம் இருந்தது. சரி அப்போ ஜூஸ் போட்டு குடிங்க, இல்லை இதுக்கு மேலே தான் அந்த பழம் வேஸ்ட் ஆகும் கட் பண்ணேன். என் பொண்ணு ஜூஸ் போட்டு பிழிஞ்சு கொடுத்துட்டா. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அடித்து ஜில்லுன்னு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாச்சு. கூட ஒரு எலுமிச்சப்பழமும் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். மத்தியானம் கொத்தவரங்காய் பொரியல் இருந்த காய், இதுதான் லாஸ்ட்டு காய். நிறைய இருந்தது, அதனால் பாதி தான் எடுத்திருக்கு. அதில் வேர்க்கடலை போட்டு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சூடான சாதத்தில் இந்த காயே போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு 2 முட்டை இருந்து அதை வச்சு 2 முட்டை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் தாளித்து முட்டை சாதம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் மாங்காய் கொஞ்சம் இருந்தது. மாங்காய் சீசன் வந்துருச்சு இல்லையா? இனிமேல் அடிக்கடிக்கு இந்த மாங்காய் பச்சடி எங்கள் வீட்டில் செய்வேன். வெள்ளத்தை இந்த பக்கம் கரையை விட்டு மாங்காய், மிளகாத்தூள் தாளித்து விட்டு வெள்ளத்தையும் கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கிண்டி இருக்குண்ணா மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லா புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு சப்பாத்தியில் கூட வச்சு சாப்பிட்லாம். மதியானம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பராக மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. சரி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு இந்த சாமான்லாம் வறுக்கலான்னு எடுத்தேன். மசாலா டப்பில் என்ன தான் நம்ம தனித்தனியாக வச்சாலும் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். அப்போ மிளகாத்தூள் அரைக்கும் போது இந்த மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதை தூக்கி அதில் கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனித்தனியாக எல்லா குழம்புக்கும் அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும், நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, அரிசி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன். இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம மொட்டை மாடியில் மிளகா காய வச்சோம். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மிளகா அரைச்சி வச்சிட்டோம். நமக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. நல்ல வெயில் காயுதுங்க. வத்தல் போட தெரிஞ்சவங்களாம் வத்தல் அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரிக்கு வடகம் போடுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஊறுகாய் நிறைய பேர் போடுவாங்க. எல்லாத்துக்குமே வெயில் அந்தளவுக்கு இருக்குது. அதனால் சூப்பராக இந்த வெயிலில் பயன்படுத்திக்கோங்க தேவையுள்ளவங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாலும் கருப்பு சுண்டலும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதில் போயிட்டு நாங்கள் மிளகாய் எடுத்துகிட்டு வந்தோம். நான் எங்கே போனாலும் என்னோடய நிழல் மாதிரி தொடர்ந்து வருவாள் என்னோடய சின்ன பொண்ணு. 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பயும் பாருங்கள் மேலே வெயில் அடிச்சிட்ருக்கு. சூப்பராக மிளகா ஒரே நாளில் நல்லா காஞ்சிருச்சு. ஏன்னா நான் மிளகா எப்போ வாங்கினாலுமே மழை வந்துடும். இந்த வாட்டி பயங்கர வெயில். அப்படியே சுற்றி பார்த்தா நல்லா ஸ்கூலில் பாருங்கள் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபுட்பால், வாலிபால்லாம் இந்நேரத்துக்கு. பெரிய பசங்களுக்கு மட்டும் ஸ்கூல் வைக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் லீவு ஜாலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5ஆம் கிளாஸ் வரையும் தாங்க லீவு. 6th போனால் எல்லாருக்கும் இனிமேல் சனிக்கிழமை கூட ஃபுல் டே ஸ்கூல் வச்சுருவாங்க. இன்னும் 2-3 வருஷம் தான் மேடம். அதுக்கப்புறம் சனிக்கிழமையும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் பசங்க வளர்ந்துட்டே போகிறாங்க கடகடன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே. இப்போ தான் கொண்டு போய் எல்கேஜி ப்ரீகேஜி எல்லாம் சேர்த்த மாதிரி இருக்குது. பசங்க கடகடன்னு எப்போயோ வளர்ந்துட்டாங்க. இப்போவே கம்பு சுற்ற போகிறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு பைப் எடுத்து சுற்றிட்டு இருக்க பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸ் போடும்போது பசங்களுக்கு பரவாயில்ல, பிடிச்சிருக்கு.
நான் எங்கே பிடிக்குமோ பிடிக்காதோ போவாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். சிலம்பம் கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கும் தெரியல, பார்க்கலாம். சுண்டல் வேக வச்சு இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் போடல. காஃபியும் சுண்டலும் சாப்பிட்டா இந்த சாயங்காலம் நல்லா சூப்பரான சிம்பிளான ஸ்நாக்ஸ், ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில். சுண்டல் அடிக்கடி செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நைட்டுக்கு சூப்பரான சமையல். இட்லி நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு தாங்க செய்கிறேன். அதுக்கு மிளகு, சோம்பு, கருவேப்பிலையை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு நான் டிவி பார்த்துட்டு துணி மடிச்சுட்டு கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல, எப்பயும் வேலை பார்த்துட்டே இருந்தால் நல்ல சளியாக இருக்குது. அதனால தான் நிறைய மிளகு போட்டு சூப்பராக வச்சேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு இதுமாரி குக்கரை போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். குழம்பு மிளகாய்த்தூள் இவ்வளோ தான் இருந்ததில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுடலாம். இந்த சைடு ராகி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சுட சுட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவும் போட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டால் சிக்கன் நல்லா வெந்துடும். இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இட்லி கறி குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது இப்போ சளிக்கு அதுக்கும் இந்த இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்டோன்னே மூக்கெல்லாம் அப்படியே கரகரன்னு வடிய ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருந்தது. நிறைய சிம்பிளான சிக்கன் குழம்பு தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை நிறைய இருந்தது, அதனால் அதுவுமே நிறைய கட் பண்ணி போட்டாச்சு. இல்லை சமைச்ச உடனே இந்த குக்கரில் இல்லை கடாயிலெல்லாம் வைக்காமல் உடனே இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா நமக்கு இந்த குக்கரில் அந்த கலராக அந்த கரை பிடியாமல் இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.